சாமுவேல் என்கிற பிள்ளையாண்டான்னா சின்ன பையன், ஒரு 3 வயசு, பால் மறந்த பிள்ளை. அவனை கொண்டு போய் அவங்க அம்மா ஆலயத்தில் விட்டுறாங்க. கர்த்தர் சாமுவேலோடு பேச விரும்புகிறார். சாமுவேலை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். அவனை வந்து கூப்பிடுறாரு, சாமுவேல் என்று சொல்லி அவனை வந்து கூப்பிடுகிறார். அவன் ஓடி போய் அந்த ஆசாரியின் இடத்துல போய் நிற்கிறான், ஏலியின் இடத்துல. அவர் தான் கூப்பிடுறாருன்னு போல் இருக்கு. அவர் சொல்லிட்டாரு, எப்பா நான் கூப்பிடல அப்படின்னோடனே நைட்டு நேரம் தூங்கிட்டு இருக்கும்போது நடக்குது. அப்போ திரும்ப வந்து படுத்துக்கிறான். திரும்ப அந்த சத்தம் கேட்குது. திரும்ப இவன் அவர்கிட்ட போகிறான். அவர் கடைசியில் சொல்கிறாரு, அடுத்த தடவை சத்தம் கேட்டுச்சுன்னா அவருக்கு தெரிஞ்சிடுச்சு கர்த்தர் தான் இந்த சாமுவேலை கூப்பிடுறாருன்னு சொல்லிட்டு. ஏன்னா சாமுவேலுக்கு இன்னும் தேவன் பேசுகிறாரு, நல்லா கவனிங்க, பேசுகிற சத்தம் காதில் விழுது, ஆனால் தனக்கு தான் பேசுகிறாருன்றது எடுத்துக்கொள்ள முடியல. இத்தனைக்கும் பேர் சொல்லி தான் கூப்பிடுறாரு. சில நேரங்களில் சில வார்த்தைகளை தேவன் அனுப்புகிறார், தெரியுது, காதில் கேட்குறோம், ஆனால் இருதயத்தில் என்னோடு தான் ஆண்டவர் பேசுகிறார் என்று எடுத்துக்கொள்ளுகிற ஒரு காரியம் இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, இன்னும் இது தேவனுடைய சத்தம் என்பதை அறிய முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியலை. ஜெபம் பண்ண தெரியாத வரைக்கும் தேவன் தன்னோடு பேசுகிறார் என்று தேவனுடைய சத்தத்தை புரிந்து கொள்ளும் அந்த கண் திறக்கவில்லை. ஏலிக்கு நல்லா தெரிஞ்சிச்சு. என்ன தெரிஞ்சிச்சுன்னா, இவனுக்கு ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்துட்டா கர்த்தர் பேசுறதை இவன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருவான். ப்ரேயர் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்க, எவ்வளோ ஆற்றல் உள்ளது பாருங்க. நம்ம நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டோன்னா தேவன் பேசுகிறதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் நமக்குள்ளே வெளிப்படும்.